லாஸ்ட் வீக் வந்து நம்ம சிஎம் சார் திருச்சியில ஒரு மீட்டப் வச்சிருந்தாரா, நன்றி சொல்ற மாநாடா, நன்றி சொல்ற மாநாடுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் எல்லாம் ஒரு 5000 பேருக்கு மட்டும் QR கோட் மூலமா ஸ்கேன் பண்றவங்களுக்கு மட்டும் அனுமதின்னு சொல்லிட்டு அந்த 5000 மெம்பர்ஸ்க்கு மட்டும் நான் தேங்க்ஸ் சொல்றேன், நீங்க மட்டும் வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி வந்து பயங்கர பேஷா வந்து பேசிட்டு போயிட்டாரு. அது நன்றி சொல்ல வந்த மீட்டிங்கா இல்ல வந்து திமுக மேல இருக்கிற வன்மத்தை கொட்டி தீர்க்க வந்த மீட்டிங்கா? ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவருக்கு என்ன சிஎம் ஆன ஒரு ஞாபகமே இல்லைன்னு நினைக்கிறேன். பாவம், ஓகே, அது ஓல்டு பழைய கதை. ஆக்சுவலா வந்து நேற்று நம்ம ஆதவ் அர்ஜுனா சார், விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து நம்ம சென்னையில வந்து ஒரு மீட்டிங் ஒன்று வச்சிருக்கிறாரு. அது மீட்டிங்கா மாநாடா வாட் எவர் அது ஒன்று வச்சிருக்கிறாரு. அதுலயே வந்து அப்படியே தலைவன் எவ்வழியோ அமைச்சர்களும் அவ்வழியே அப்படின்ற மாதிரி தான் அந்த இதுலயும் வந்து அவர் அப்படி பேசியிருப்பாரு. என்னன்னா அதேதான், சேம் தான். திமுக மேல இருக்கிற வன்மத்தை கொட்டி தீர்த்துட்டு போயிருக்கிறாரு நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். ரொம்ப பயங்கரமான பொங்கி பொங்கி பேசிட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப டவுட், என்னடா ஒரு ரொம்ப ஓவரா பேசுறாரு, எதுக்கு இந்த அளவுக்கு இருக்கும்? அப்படியே இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலா ஒரு காமன் மேனுக்கு வந்து தெரியும், ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த கிளிசரின்னு சொல்லிட்டு கண்ணுல ஏதோ ஒன்று விடுவாங்களாம், அது வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அது விட்டாதான் வந்து அவங்களுக்கு வந்து அழுக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிசரின் வந்து விடுவாங்க. நம்ம ஆதவ அர்ஜுன அமைச்சருக்கு மட்டும் எப்படி அது அப்படியே கண்ணுல தார அப்படி தரத்தின் போது வந்து அப்படியே அம்மாவோட சென்டிமெண்ட் வந்து பயங்கரமா இது பண்ணி அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி பொங்கி பயங்கரமா பேசியிருப்பாப்பல. இப்போ நேத்து வந்து சென்னையில அந்த மீட்டிங்ல வந்து பேசும்போது திருவிக நகர் எம்எல்ஏ ஒரு 2 நாள் முன்னாடி இந்த இஷ்யூ போயிட்டு இருந்தது இல்லைங்களா, அது ஒண்ணுமே இல்லை, ஒரு சப்ப இஷ்யூ. அந்த இஷ்யூ வந்து என்னமோ அப்படியே பூதாகரமான இஷ்யூ மாதிரி நம்ம தாவேகா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியால வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப்ல சரி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாம் அப்படியே பயங்கரமா, இங்க பாருங்க எங்க எம்எல்ஏ வந்து திமுக மேயர் வந்து அவமானப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க, இதுக்குதான் வந்து திமுகவோட அந்த ஆண்ட புத்தி அது அது என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அது என்ன சொல்றதுன்னே தெரியல. அது ஒண்ணுமே இல்ல, ஒரு சப்ப மேட்ரு அது. அத வந்து ஆதவ அர்ஜுனா என்ன அந்த மேடையில வந்து பேசுறாருன்னா, நம்ம எம்எல்ஏ 8 மாத கர்ப்பிணியா இருக்கும் போது இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வந்தாங்க. நான் கூட அண்ணன் கிட்ட சொன்னேன், அண்ணன் அவங்க 8 மாசம் கர்ப்பிணியா இருக்காங்கன்னு, அவங்க எப்படின்னா தெருவா ஓடி போய் ஓட்டெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு இதுவா நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்படி இருந்தோம் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை வந்து அரசு விழாக்கு வந்து அவங்க வராங்க. வரும்போது அவங்க கிட்ட அந்த கேண்டில் கொடுக்கறதுல மேயர் பிரியாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல எங்களுக்கு. ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க? அவங்க பாவம் 8 நாள் பிறந்த குழந்தைய வீட்டுல விட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த கேண்டில் கொடுக்காம அவங்க கையை தட்டி விட்டு பக்கத்துல இருக்கிற IAS ஆஃபீஸருக்கு வந்து கொடுக்குறாங்க. என்ன ஒரு இதெல்லாம் இவங்களோட மனநிலை எப்படி இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறாரு அவர் அந்த மேடையில. எப்படி இப்படின்றதுக்குள்ள ஆக்சுவலா வந்து அவரோட தலைவர், தாவேகா தலைவர், இப்போ தற்போதைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஆக்டரா இருந்தவர். ஸோ அவருக்கு வந்து கண்ணில் கண்ணீர் எப்படி வர என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். அவர் ஆக்டர், அவர் சும்மா அழுன்னு சொன்னா கூட அவர் வந்து அழுதுருவாரு. ஆனா நம்ம ஆதவ அர்ஜுனா அமைச்சர் வந்து எப்படி டக்குன்னு அப்படியே அந்த 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 பல்லவி அக்கா அப்படின்னு வந்து பேசும்போது அப்படியே கண்ணுல தாரையா கண்ணீர் பொங்குது அவரு. ஆனா செம்ம கிரேட். சிஎம் சார் மட்டும் தான் ஆக்டர்னு நினைச்சோம், தப்பு. ரொம்ப பில்டப் பண்ணி வந்து பயங்கரமா பேசியிருந்தாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மம் தான், திமுக மேல இருக்கிற வன்மத்தை தான். மேடை பேச்சு அவரோட 44 மினிட்ஸ் அந்த மேடை பேச்சு இருந்தது. அந்த 44 மினிட்ஸ் அவர் பேசுனதுல வந்து 40 நிமிஷம் வரைக்கும் திமுகவோட வன்மம் தான். திமுக மேல வன்மத்தை கொட்டி தான் அவர் பேசிட்டு இருந்தாரு, தவிர்த்து வேற ஒண்ணுமே அவர் பேசல. இவ்வளோ ஆட்சி அமைச்சு இது 1 மாசம் ஆக போகுது. இந்த 1 மாசம் எவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு கொலைகள் நடக்குது, கொள்ளைகள் நடக்குது, பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே பேசல. இதுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம். அப்புறம் மின்வெட்டு, முக்கியமா மின்வெட்டு வந்து அதிகமா இருக்கு சென்னையில, அதை பத்தி ஒரு வார்த்தை பேசல. நாங்க சரி பண்ணிடுறோம், எதையுமே பேசல. வந்தாங்க, வழக்கம் போல பிரச்சாரத்தின் போது என்ன கொட்டுனாங்களோ அதே திமுக மேல அதே வன்மத்தை வந்து திருப்பி தலைவனும் அவ்வழி, தலைவர்கள் கீழே இருக்கிற அமைச்சர்களும் அவ்வழியே அப்படின்ற மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா திமுக. சரி, ஓகே. இப்ப என்ன மேட்டர்னா,
இப்போ இவர் வந்து ரொம்ப இதே வந்து பூதாகரமா பண்ணிட்டு இருக்காரு, வேற எதனா மேட்ரு இருக்குமான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தேடிட்டே இருந்தேன். அப்பதான் நேத்து ஒரு நியூஸ் வந்து கண்ணில் பட்டுது. ஜான் பிரிட்டோ இந்த ஆள் யாருன்னு கேட்டா, நம்ம ஆதவர்ஜுன் அமைச்சர் இருக்காரு இல்லைங்களா, அவரோட மாமியார் இருக்காங்கல்ல, மாமியாரோட சொந்த தம்பி. இந்த ஜான் பிரிட்டோன்றவர் வந்து அமலாக்கத்துறை இடி ரைடு நடக்கும்போது அவங்க கிட்ட வந்து போதைப் பொருட்கள் 258 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது கடல் வழியா டிராவல் பண்ணி அந்த போதைப் பொருட்கள் எல்லாம் வந்திருக்கிறது வந்து அமலாக்கத்துறை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முக்கிய A1 குற்றவாளி வந்து ஜான் பிரிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பதிவாயிருக்கு. இப்ப ஜான் பிரிட்டோ வந்து எஸ்கேப்டு, வெளிநாட்டுக்கும் வெளியிருக்கும் எங்கேயும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கிறாரு. இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கீங்க. இவர் என்னடனா அது ஒரு பக்கம், இந்த சென்னையில போட்ட அந்த மேடை பேச்சுல வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, கடல் வழியா தான் போதைப் பொருள் எல்லாம் வருந்ததுன்னு முன்னாள் முதலமைச்சர் CM ஸ்டாலின் வந்து பேசியிருந்தாரு, அதை தடுக்க வேண்டியது தானே நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மீட்டிங்ல வந்து ஹிண்ட் கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஆளுங்க தான் அதை வந்து பெருசா எடுத்துக்கல. அதான் நேற்று கேஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. கடல் வழியா தான் வந்து அவங்க போதைப் பொருட்கள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வராங்க, இந்தியாக்குள்ள கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு இவரே வந்து நம்ம ஆதவர்ஜுனா சாரே வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. அது பெருசா யாரும் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அந்த இது நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பா தான் இருந்தது. என்னடா இது, மாமாவோ சித்தப்பாவோ ஜான் பிரிட்டோன்றவர் வந்து ஆதவர்ஜுனா சாருக்கு வந்து சித்தப்பா முறை வரணும்னு நினைக்கிறேன். சித்தப்பா என்ன தொழில் பண்றாரோ அதை வந்து சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்தது. இல்ல ஆக்சுவலா வந்து இவ்வளவு பெரிய மேட்டர் வந்து 250 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் வந்து இவங்க சொந்தக்காரர் தான், இவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் மூலியமா தான் வந்து இந்தியாவுக்குள்ள வந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருக்கு. மூளை முடுக்கெல்லாம் வந்து சப்ளை ஆகுது இல்லைங்களா, அது இப்ப கிடையாது, கடந்த 5 வருஷமாவும் சரி. 2021 வந்து ஆள் வந்து அப்பயும் வந்து அப்ஸ்காண்டு, யாரு இந்த ஜான் பிரிட்டோன்றவர். அப்ப அந்த பீரியட்ல வந்து இந்த லாட்ரி வந்து தடை பண்ணாங்க இல்லைங்களா, அது பழைய ஆளுங்களுக்கு வந்து தெரியும். இந்த லாட்ரி டிக்கெட் மூலமா வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்து இறந்துட்டாங்க, நிறைய சூசைட்லாம் நடக்கிறதுனால புதிய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களோட பீரியட்ல தான் வந்து அது ஸ்டாப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த லாட்ரியே வந்து இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து ஒழிச்சாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அப்ஸ்காண்ட் ஆனவர் தான் இந்த ஜான் பிரிட்டோ. அவரோட பேர்ல வந்து நிறைய கம்பெனி, கிட்டத்தட்ட 500-600 கம்பெனி வந்து நம்ம மார்டின் ஃபேமிலி, அதாவது ஆதவர்ஜுனா இருக்காரு இல்லைங்களா, அவங்களோட மாமியார் ஃபேமிலி, ஆதவர்ஜுனா அவரும் தான், அவர் பேர்லயுமே வந்து 300-400 கம்பெனி இருக்குதா வந்து டீடைல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்பதான் வெளியே வந்துட்டு இருக்கு. அந்த ஆளு வந்து அப்பயும் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு, இப்ப அகைன் வந்து இந்த மேட்டர்ல மாட்டிருக்கிறாரு. இப்பயும் வந்து ஆளு ஓடி போயிட்டாருன்னு சொல்லிட்டு நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து அவர் பிடிச்சிருவாங்க. A1 அக்யூஸ்டே வந்து அவர் தான். இவரு வீட்லயே வந்து போதைப் பொருள் கடத்தல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கடத்தல் இல்ல, போதைப் பொருள் வாங்கி இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு இருக்கிறதா நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. இவர் என்னடான்னா நேற்று மீட்டிங்ல வந்து இப்படி பேசியிருக்கிறாரு. DMK பீரியட்ல தான் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாச்சு. தெருக்கு தெரு, மூளைக்கு மூளை எல்லா கடையிலும் வந்து குட்டி குட்டி பொட்டி கடையில எல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமே இந்த திமுக தான். முன்னாள் முதலமைச்சர் CM ஸ்டாலின் அவரால் தான் வந்து இதெல்லாம் போதைப் பொருள் வந்து அங்கங்க ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆதவர்ஜுனா சாருக்கு பாவம் தெரியல போல இருக்கு, அவங்க வீட்டுல இருந்துதான் எல்லாமே சப்ளை ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு அமலாக்க துறையினரால் வந்து தேடப்பட்டு வந்துட்டு இருக்கிறாரு மிஸ்டர் ஜான் பிரிட்டோ. எவ்வளோ 250 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் வழக்கு. இவ்வளவு போதைப் பொருள் இவருக்கு தெரிஞ்சே இவரு வீட்டுல இருந்து இவரோட ரிலேட்டிவ் மூலியமா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு சப்ளை ஆயிட்டு இருக்கு. அதை இவரால் கண்டுபிடிக்க முடியல. வந்துட்டாரு திரு MKS அவர்கள் கிட்ட, உங்க வீட்டுலதான் இதெல்லாம், உங்க வீட்டுல இருந்துதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சப்ளை ஆயிருக்கு, இதை நீங்க எப்படி சார் பார்க்காம விட்டீங்க? பார்த்திருப்பாரு, பார்த்தாலும் வந்து நம்ம சித்தப்பா, நம்ம மாமியாரு, நம்ம ஃபேமிலி, நம்ம ஒய்ஃப் கோச்சிருப்பாங்க, மேபி இருக்கலாம், அதெல்லாம் சொல்றதுக்குல அவருக்கு தான் வெளிச்சம். எனிவேஸ், இந்த TVK மினிஸ்டர்ஸும் சரி, MLAஸும் சரி, நம்ம CM சாரும் சரி, இவங்க ஒரு விஷயத்த வந்து அப்படியே அந்த ஒரு விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணி மக்கள் கிட்ட வந்து திணிக்கிறாங்கன்னா, நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த TVK ஃபேன்ஸ் சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்களா, அவங்கலாம் ஒரே மேட்டர் வந்து சொல்லி வச்ச மாதிரி, அவங்க ரூட் மாஃபியா மூலமா தான் எங்கிறாங்கன்றது வந்து அது காமன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மேட்டர் தான். ஸோ அதே வந்து திரும்ப திரும்ப அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டா, இந்த பக்கத்துல ஏதோ ஒரு பெரிய ஃப்ராடுத்தனம் நடக்குது, ஏதோ ஒரு பெரிய மேட்டர் வந்து அவங்க மூடி மறைக்கிறாங்கன்றத வந்து இந்த விஷயத்து மூலியமா வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்.